இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி பேச போறோம். இப்ப என் கிளினிக்ல பாத்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நம்ம ஜென்ரல் இன்சிடென்ட்ஸ் 2 to 13% சொல்லுவோம். ஆனா சவுத் ஏஷியன் விமன் அல்லது இந்தியன் விமன்ல அதோட இன்சிடென்ட்ஸ் 30% இருக்கலாம், ஈவன் அதற்கு மேலேயும் இருக்கலாம். அப்ப எதனால இவ்வளவு அதிகமா இருக்குதுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். முக்கியமான அடுத்த டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியன் விமன் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், அதாவது கருமுட்டை பையில நீர் கோத்தி இருக்கிற கண்டிஷன், அதோட வர்றப்ப எப்படி பிரசன்டேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஏர்லியாவே they will come up with that presentation. அதாவது நான் I could see a patient 18 வயது இருக்கும், irregular periods, polycystic ovaries, acne and other problems ஓட வரலாம். அல்லது 30 வயது இருக்கலாம், infertility problems ஓட வருவாங்க. பட் polycystic ovaries plus metabolic syndrome, அதாவது diabetes and cholesterol அதிகம் அப்படின்னு சொல்லி other complex issues ஓட வருவாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னா, ரொம்ப சீக்கிரமாகவே வருது polycystic ovaries இந்தியன் விமனுக்கு, அல்லது ரொம்ப சிவியராகவும் வருது. நம்ம முதல்ல அதை டயக்னோஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ங்கிறது அந்த கருமுட்டை பையில நீர் கோத்துட்டு இருக்குதுன்னு சொல்றோம்ல, இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அல்ட்ராசவுண்ட் பண்ணோம்னா நம்ம அதை பத்தி கண்டுபிடிக்கலாம். பிளஸ் பேஷண்ட்ஸ் கேன் ஹாவ் irregular periods, அதாவது மாதவிடாய் கரெக்டான டைமுக்கு வராம, நம்ம பழைய வீடியோஸ்ல பார்த்தோம்ல அதே மாதிரி, அதாவது 21 நாட்களுக்கு கம்மியாகவோ அல்லது 35 நாட்களுக்கு அதிகமாகவோ இருக்கலாம். அல்லது பேஷண்ட்ஸ் மேல் பேட்டர்ன் ஹேர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மீசை தாடி இருக்க வேண்டிய இடத்துல அதிக ஹேர், மேல் ஹார்மோன்ஸ் அதிகமா, ஆக்னி அதிகமா, இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸோட வரலாம். ஸோ இப்படிதான் நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் டயக்னோஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் எதனால வருதுன்னு பார்க்கலாம். முக்கியமான காரணம் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜெனட்டிக் காம்பனன்ட், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அது நம்ம சவுத் ஏஷியன் விமன், இந்தியன் விமன்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் we are at risk of diabetes, heart problems அல்லது polycystic ovaries. முதல்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுவோம். அதாவது நம்ம சுகர்ஸ் அல்லது கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்றப்ப இன்சுலின்ங்கிற ஹார்மோன் சுரக்கணும் பேங்க்ரியாஸ்ல இருந்து. என்ன ஆகும்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால செல்ஸ் எல்லாம் நம்ம சுகர்ஸ் ஆர் கார்போஹைட்ரேட் எடுக்கிறப்பையும் தேவையான அளவு சுரந்தாலும் அந்த ரெசிஸ்டன்ஸ்னால சுகர்ஸ் ஒழுங்கா அப்சார்ப் ஆகாது. ஸோ சுகர்ஸ் லெவல் வில் பி வெரி ஹை இன் த பாடி. என்ன ஆகும், அதனால டயபெட்டிஸ் ரிஸ்க். அந்த எக்ஸஸ் சுகர் ஃபேட்டா பாடியில போய் சேர்ந்துரும். அதுவும் எங்க போய் சேரும்னா விசரல் அடிப்போசிட்டின்னு சொல்லுவோம், தொப்பன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பெல்லினே அர்த்தம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஓகே, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால சுகர்ஸ் அதிகமாகுது, வெயிட் கெயின் வருது, அண்ட் டயபெட்டிஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் எக்ஸாசர்பேட் ஆகுது. இது எப்படி சொல்லுவோம்னா, ஒரு விசியஸ் சைக்கிள்னு சொல்லுவோம். இது உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டங்கிற மாதிரி. நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால சுகர் லெவல்ஸ் அதிகமா இருக்கு, இன்சுலின் அதிகமா இருக்குது, ஃபேட் அதிக டெபாசிட் ஆகுது, கிரேவிங்ஸ் அதிகமா இருக்கு, தென் பேஷண்ட்ஸ் ஈட் அ லாட், தென் வெயிட் கெயின் ஆகுது. ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் அ விசியஸ் சைக்கிள். அனதர் ப்ராப்ளம் அல்லது அனதர் ரீசன் என்னன்னா, எபிஜெனட்டிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம பண்டைய காலத்துல ஃபமைன் அல்லது ஸ்டார்வேஷன் டைம்ல இது ஒரு கோப்பிங் மெக்கானிசமா இருந்தது. அதாவது நம்ம செல்ஸ் கொஞ்சம் சுகர்ஸ் கிடைச்சாலும் they used to convert that into a fat. ஸோ லாங் டேர்ம்ல அது யூஸ் ஆகுது. பட் இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், கார்பரேட் கல்ச்சர்ஸ் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுறதுல we don't do that much of physical activities. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த கொஞ்சம் சுகர்ஸுமே நமக்கு ஃபேட்டா கன்வெர்ட் ஆகுதுங்கிறது another plausible theory. மூணாவது இதை தான் நம்ம டார்கெட் பண்ணணும், அதாவது டயட்ரி அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அப்போ what can we do to change? நீங்க டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க, ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குங்கிறீங்க, எபிஜெனட்டிக் இருக்குங்கிறீங்க, அப்ப என்னதான் பண்ணலாம்? what can we do? I've got lots of patients சொல்லுவாங்க, டாக்டர் நாங்க எல்லாம் பண்ணிட்டோம், பட் ஸ்டில் there isn't any change. Polycystic ovaries features அப்படியே இருக்கு, periods irregular தான் இருக்கு, what can we do?
எஸ் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதை தான் நம்ம டார்கெட் பண்ண முடியும். ஸோ டயட்ரி சேஞ்சஸ் ஏகப்பட்ட ஹெல்த் வீடியோஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ கட்டிங் டவுன் த கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வி ஹாவ் டு கட் டவுன் த சுகர்ஸ். தெர் இஸ் நோ அதர் வே அண்ட் கட் டவுன் த கார்போஹைட்ரேட்ஸ் as well. I always tell my patients, stop scrolling and continue strolling. அதாவது phone time குறைச்சிட்டு keep moving. That's very, very important. Keep yourself very active. That's the most important thing. Another important factor வந்து sleep and stress. நம்ம வந்து நினைக்கலாம் டயட் எல்லாம் பண்ணியாச்சு, பட் ஸ்டில் தெர் இஸ்ன்ட் எனிதிங். ஸோ ஸ்ட்ரெஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதாவது ஸ்ட்ரெஸ் அல்லது சரியான நேரத்துக்கு தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம பாடியில அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். அந்த கார்டிசால் ஹார்மோன் அதிகமா சுரக்க ஆரம்பிச்சதுன்னா அகெயின் சுகர் லெவல்ஸ் ரைஸ் ஆகும். நமக்கு ஏற்கனவே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த எக்ஸஸ் சுகர்ஸ் என்ன ஆகும், டெபாசிட் ஆகும் as fat இங்க வயிறுல, அதாவது தொப்பைன்னு சொல்லுவோம்ல அதுல. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட் இருக்குது. நம்ம வந்து வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அல்லது வேஸ்ட் ஹிப் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியன் விமன்ல இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கீப் தி waist circumference less than 80 centimeter. 80 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்கணும். அது வந்து உங்க ஃபியூச்சர் ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் அண்ட் polycystic ovaries progression அதெல்லாமே வந்து குறைக்கும். So sleep is very important. Managing the stress is very important too. So what we have to do is eat wisely, keep moving. Let's defeat polycystic ovaries.